இந்த வீடியோவில் டைட்டில் டெக்ஸ்ட்டுக்கு எப்படி ஒரு அட்ராக்டிவான பேக்ரவுண்டை சிம்பிளான வழியில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தேவையான கேன்வாஸ் ரெடி பண்ணிப்போம். நான் ஃபைலில் போய்ட்டு இங்கேயும் கொடுத்தேன் அப்படின்னா என் கேன்வாஸ்க்கு ரெடி பண்ணுறதுக்கான விண்டோ வந்துடும். அதில் நான் வந்து 4K சூஸ் பண்ணிக்கிறேன். 4K ரெசல்யூஷன் கேன்வாஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் அந்த ஃபில்ம் அண்ட் வீடியோன்னு கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே 4Kன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வித்து ஹைட்டு ரெசல்யூஷன்லாம் அதுவே செட் ஆயிரும். எனக்கு ரெசல்யூஷன் மட்டும் நான் வந்து ஒரு 300க்கு மாற்றிக்கிறேன். அதேமாரி பேக்ரவுண்ட் கண்டென்ட் வந்து எனக்கு வந்து ஒயிட்டில் வேணும், ஒயிட்டில் வேணாம், அதனால் பிளாக்கில் மாற்றிக்கிறேன். அதேமாரி கலர் ப்ரொஃபைல் வந்து நான் sRGBயில் மாற்றிக்கிறேன். இப்போ க்ரியேட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கேன்வாஸ் ரெடி ஆகிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப்பாக வந்து தேவையான டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிப்போம். டெக்ஸ்ட்டு கலர் வந்து ஒயிட்டுக்கு மாற்றிக்கிறேன். PSP இந்த டைட்டில் நான் வச்சுக்கிறேன். ஃபாண்ட் வந்து நான் ஒரு 250 வச்சுக்கிறேன் சைஸு, ஃபாண்ட் சைஸு. இப்போ இதை வந்து நான் இப்போ அலைன்மெண்ட் தப்பாக இருக்குல்ல, இப்போ அதை சென்டர் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த டெக்ஸ்ட்டையும் பேக்ரவுண்டையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டு இந்த பார்த்திங்களா, அந்த வெர்டிக்கல் சென்டர்னுவாங்க, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட் வந்துடும். அதேமாரி மிடிலாக நல்லா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடும். அது வெர்டிக்கலாகவும் ஹரிசண்டலாகவும் சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடும். கரெக்டான ஒரு சென்டர் நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டோமா, அதை நம்ம டூப்ளிகேட் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, இந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+J கொடுக்கணும். Ctrl+J கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நமக்கு டூப்ளிகேட்டாக 2 காப்பி கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டூப்ளிகேட் பண்ண டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி அதை ராஸ்டரைஸ் டைப் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்ததுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்பாக ஃபில்டரில் ப்ளரில் மோஷன் ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இதில் இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்திங்களா, இது 18 வச்சுக்கிங்க. அதேமாதிரி டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு 350 வச்சுக்கிங்க. அது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். 350 பத்தலை அப்படின்னா இன்னும் எனக்கு அந்த எஃபெக்ட் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 500 கூட வச்சுக்கலாம். ஓகே, இது நல்லாயிருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னா, இதுக்கு கலர் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்தமாதிரி எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம்ல, 2வது லேயர் இந்த PSP அப்படின்ட்டு, அதில் அந்த லேயரோட எட்ஜில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லேயர் ஸ்டைலுங்கிற ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் கிரேடியன் ஓவர்லே அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா இதுமாதிரி கிரேடியன் கலர் வந்து நம்ம க்ரியேட் பண்ண எஃபெக்டில் அது அப்ளை ஆகிரும். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒப்பாசிட்டி வந்து ஒரு 70 வச்சுங்க. கிரேடியன் இது வந்து எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம். 70 கிரேடியன். இந்த கிரேடியன் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறையா ப்ரீசஸ் நமக்கு அது கொடுத்துருப்பாங்க, ஃபோட்டோஷாப்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி இந்த கலர் எனக்கு போதுமானதாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேறு எதாவது வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து சூஸ் ஆயிரும். இங்கே இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். வேறு எதுவும் அதில் சேஞ்ச் பண்ண இல்லை. நீங்கள் எங்கள் கிரேடியன் கலரை மட்டும் சூஸ் பண்ணிக்கங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்தமாதிரி வந்துடும். எனக்கு இன்னும் போல்டாக வேணும், எனக்கு இன்னும் அட்ராக்டிவாக வேணும் அப்படின்னா இந்த லேயரை டூப்ளிகேட் பண்ணுங்கள். இந்த எஃபெக்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை Ctrl+J கொடுங்க. மறுபடியும் இன்னொரு தடவை கொடுங்க. 3 தடவை கொடுங்க. அதில் 3வது தடவை கொடுத்துருங்க பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லேயரை மட்டும் ஃபுல்லாக பெருசாக்கிடுங்க. அதாவது 3வது லேயரை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+T கொடுத்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வரும். அதை வச்சுட்டு அந்த கேன்வாஸ் ஃபுல்லாக அதை பெருசு பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேக்ரவுண்ட் நமக்கு நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்பாக வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு க்ளோ எஃபெக்ட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்க மாதிரி தோணுது. அதனால் என்ன பண்ணுறேன்னா, மேலே டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதாவது ராஸ்டரைஸ் பண்ணாமல் இன்னும் டைப் டூலாகவே இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இங்கே அதாவது இந்த இடத்துல இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறம் நம்ம அதில் அவுட்டோர் க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அவுட்டோர் க்ளோ கொடுத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி செட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால் கரெக்டாக அது அப்படியே இருக்குது. நான் யூஸ் பண்ணியிருக்க செட்டிங்ஸை நீங்களும் அப்படியே பயன்படுத்திங்க. ஏன்னா ஒப்பாசிட்டி 30 வச்சுங்க, நாய்ஸ் வச்சு அது 0 பண்ணிக்கங்க. ஸ்ப்ரெட்டில் வந்து 20, சைஸ் வந்து 200 அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அவுட்டோர் க்ளோ நல்லா பக்காவாக செட் ஆயிரும். இப்போ அது ஓகே கொடுத்துருங்க.
பாருங்க, நமக்கு ஒரு அழகான ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் கிரியேட் ஆகிட்டு. அதேமாரி இந்த எஃபெக்ட் வந்து பேக்ரவுண்ட் பிளாக்கில் இருந்தால் தான் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் ஸ்மாலாக தான் இருக்கும். ஒயிட்டுக்கெலாம் செட் ஆகாது. அதுக்கேற்ற மாரி நம்ம பேக்ரவுண்டுமே கலரு, ஃபாண்ட் கலரு இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இந்த எஃபெக்ட் வந்து பிளாக் பேக்ரவுண்டில் தான் நல்லா தெரியும். ஓகே, இந்த வீடியோவில் ஏதாவது புதுசாகவும் புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து கற்றுக் கொடுத்துருப்பேன் நம்புகிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.